ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கொரியா. சோ இந்த கொரியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ரீசெண்டா சொல்றதுதான், ஒரு விஷயம் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யோசிச்ச ஒருத்தங்க ஒன்ஸ் உள்ள வந்துட்டதுக்கு அப்புறம் அத அழகா இப்படிதான் இருக்கணும், இதை தாண்டிட்டு போக கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு கைட்லைன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. சோ இப்ப என்ன அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து அந்த கண்ட்ரில சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்காங்களே அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காகவும், சர்வீஸ் வாங்கிட்டு இருக்காங்களா கிளைண்ட்ஸ் அவங்கள ப்ரொடெக்ட் பண்றதுக்காகவும் ஒரு லா கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்ப அந்த கண்ட்ரில வந்து யாரெல்லாம் வந்து அசட் ப்ரொவைடர்ஸா இருக்காங்களோ அவங்களுடைய ஃபுல் டீடைல்ஸ் வந்து கவர்மெண்ட் கிட்ட ட்ராக்கபிளா இருக்க போகுது. சோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த ஹேக்ஸ் அட்டாக்ஸ் இதுல வந்து கண்டிப்பா வந்து போகவே கூடாது அப்படின்ற விஷயத்த ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். அவங்க சைட் வந்து ரொம்ப என்ஷூர் பண்ணணும். இது மட்டும் இல்லாம எந்த ஒரு டிரான்சாக்ஷன், அதாவது ரொம்ப வித்தியாசமா இருக்குன்றமே உடனே வந்து அவங்க கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துடணும். சோ அவங்க சைட்ல இருந்து டிலேனஸ் இருக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ இது மட்டும் இல்லாம இத தப்பான வழியில கொண்டு போய் சேர்க்கறதுக்கான எந்த முயற்சியும் இல்ல, யாருக்கும் நீங்க வந்து பர்டிகுலர் சப்போர்ட் பண்ணக்கூடாது, நாங்க வந்து உங்களை ஸ்ட்ரிக்டா பாத்துக்கிட்டே இருக்கோம். ஏன் பாக்கணும் அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துல இது போயிடுச்சு அப்படின்னா இதை கொண்டு வரதுக்கு அவங்க எவ்வளவு வந்து அவங்க வெயிட் பண்ணிருக்காங்க, ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க. சோ அகெயின் அவங்க வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வரணும். சோ ரொம்ப ரொம்ப கவனமா வந்து பாத்துட்டு இருக்காங்க. சோ இது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் அங்க இருக்கிற எக்ஸ்சேஞ்ச்ல நிறைய டோக்கன் வந்து நீங்க லான்ச் பண்ணணும். அதுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து கவர்மெண்ட் சைட்ல நாங்க பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. சோ எல்லாமே வந்து எதுக்காக, ஒரு விஷயம் வந்துருச்சு அதை பெர்ஃபெக்டா பண்ணணும், எங்கேயுமே லேக் ஆகக்கூடாது அப்படின்றது நோக்கத்தை தான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ சவுத் கொரியா இதெல்லாமே பார்த்து கத்துக்கிட்டு பண்றாங்கல்ல. ஏன் பண்ணணும் அப்படின்னா போட்டி போடணும். எதுக்காக போட்டி போடணும், இப்ப இருக்கிற ட்ரெண்டிங் டெக்னாலஜி நம்மளுடைய கண்ட்ரியுமே கண்டிப்பா இருக்கிறோம், அந்த ஒரு கான்செப்ட் மட்டும் தாங்க. சோ எல்லாருமே வந்து அவங்களுடைய கண்ட்ரில லாஸ ரீடிஃபைன் பண்றாங்க, ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட்டா கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அந்த நியூஸ் நீங்க இதுல இருந்து ஹைலைட்டா பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கசகஸ்தான். சோ சிபிடிசி. சிபிடிசினா என்ன, ஆன்லைன் டிஜிட்டல் பேமெண்ட். அந்தந்த கண்ட்ரிக்குன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட கரன்சியை வந்து அவங்க டிஃபைன் பண்ணிடுவாங்க. அது மூலயமா ஓவராலா எல்லா பேமெண்ட்டும் பண்ணிக்கலாம், இன்டர் ப்ராடர் பேமெண்ட்டும் நீங்க பண்ணிக்கலாம். சோ ஒரே கரன்சி ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஒரே பேமெண்ட், அந்த மாதிரி கான்செப்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. சோ இப்ப இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, கசகஸ்தான்ல புது ரயில் லைன் வந்து ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இவங்க இது பண்றதுக்கு யார் கூட சேர்ந்து பண்ண போறாங்க அப்படின்னா, சைனா கூட சேர்ந்து சிபிடிசி பேமெண்ட் மூலயமா மட்டுமே இந்த கான்செப்டை கொண்டு போறாங்க. எதுக்காக இது மட்டுமே கொண்டு போகணும் அப்படின்னா, ஒரு விஷயத்த இதுக்குன்னு ஸ்பெசிபிக்கா கொடுத்துட்டாங்க அப்படின்னா வேற எதுக்குமே அது டிவேட் ஆகி போறதுக்கு வாய்ப்பே இல்லை. சோ அது எந்த அளவுக்கு வந்து அவங்க எஃபிஷியன்டா யூஸ் பண்றாங்கன்ற விஷயத்த பார்க்க போறாங்க. சோ இந்த ஃபண்ட் வந்து கண்டிப்பா இதுக்காக மட்டும்தான் அவங்க கவர்மெண்ட் அலோகேட் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் யார் பண்ணிருக்காங்க அப்படின்னா கசகஸ்தானுடைய சென்ட்ரல் பேங்க். அவங்க கூட லேட்டரா ஜாயின் பண்ற போறது யாரு அப்படின்னா ஹேலி பேங்க் ஜாயின் பண்ண போறாங்க. சோ இது பிளான் வந்து இப்போதைக்கு ரயில் லைன்ல, இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல வந்து அக்ரிகல்ச்சர்ல சோசியல் பெனிஃபிட்ல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்னென்ன மாதிரி பண்ணலாம் அந்த விஷயங்கள அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. சோ இது எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். சோ எல்லாமே வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டா கொண்டு போகணும், அந்த பக்கமும் இருக்கு. ட்ரெண்டிங்கான இருக்கிற விஷயத்த கொண்டு வந்து ஒரு விஷயத்த பண்ணி முடிச்சோம் அப்படின்னா எல்லா உலகமும் கண்டிப்பா அவங்க திரும்பி பார்க்கும்ல. சோ கண்டிப்பா அந்த ஒரு பேரும் இருக்கட்டும், இத ஃபர்ஸ்ட் அவங்க பண்ணதான் இருக்கணும் அப்படின்ற ஆசையும் அவங்களுக்கு இருக்கு. சோ இது எல்லாமே வந்து ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டா ஒரு டீசென்ட்ரைஸ் நெட்வொர்க்ல கண்டிப்பா இருக்கணும்ன்றத அவங்க முன்கூட்டியே பிளான் பண்ணிட்டாங்க. அந்த பிளானிங் டீடைல்டாவுமே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. சோ அது எல்லாமே வந்து சூப்பரா போயிட்டு இருக்கு. சோ டாக்ஸ் பேமெண்ட் ஆகட்டும், ஒரு கிராஸ் பார்டர் பேமெண்ட் ஆகட்டும், அவங்க சைட்ல இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிபிடிசி வச்சுதான் பண்ணணும். ஏன்னா ரீசன்ட் டேஸா நீங்க பாத்தீங்கன்னா கசகஸ்தான்ல இந்த கிரிப்டோ அடாப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப எல்லார்கிட்டயுமே போயிட்டு இருக்கு. கவர்மெண்ட் செக்டர் பீப்புள் கிட்ட இருந்து ஒரு பேமெண்ட் விஷயம் ஆகட்டும் எல்லாமே வந்து இன்கார்பரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதோட எக்ஸாம்பிள் தான் பாக்குறீங்க. இது ஃபுல்லாமே அவங்க கொண்டு வரதுக்கான டைம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2025. அதுக்குள்ள வந்து இவங்க அவங்களுடைய சிபிடிசியோட ட்ரையல் ஒர்க் முடிச்சு லான்ச் பண்ணிடுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லா அந்த கண்ட்ரில இதுதான் பேமெண்டா இருக்க போகுது அப்படின்றது மாதிரி இப்போ வரைக்கும் அவங்க பிளான்ஸ் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டாங்க. சோ இது பண்றதுக்காக அவங்க சைனா கூட கொலபரேஷன் பண்ணிருக்காங்க. சோ ரெண்டு பேரும் சேர்ந்து இத அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான விஷயங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பதான் சொல்லிட்டு இருந்தோம் பேமெண்ட். சோ பேமெண்ட் ஏன் எல்லாரும் பேமெண்ட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்கன்னா, பீப்புளை கனெக்ட் பண்ற ஒரே விஷயம் பேமெண்ட் தாங்க. சோ அதுல வந்து யார் ஒருத்தங்க நிலைச்சு நின்றுட்டாங்களோ அவங்களுடைய செக்டார் அந்த ஒரு ஃபேர்மை வந்து யாராலுமே அசைக்கவே முடியாது. சோ இப்ப எங்க அப்படின்னா இந்தோனேஷியா பேங்க் இருக்குல்ல, அவங்க வந்து அவங்க பேமெண்ட்டை வந்து
மாத்தி அமைச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா கிரிப்டோ பேமெண்ட்டுக்கு நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்றதுக்காக ஒருத்தவங்க கூட பார்ட்னர்ஷிப் பண்ணிருக்காங்க. அதாவது மெர்குரியோ இவங்க வந்து ஒரு ஃபேமஸான கிரிப்டோ பேமெண்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றவங்க. சோ அவங்களோட சேர்ந்து இந்த பார்ட்னர்ஷிப் பண்ணிருக்காங்க. சோ இது பண்றதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபரன்ஸ் பண்ணிருப்பாங்கல்ல, என்னெல்லாம் பேசினாங்க அப்படின்றதுலாம் இருக்குல்ல. சோ அதாவது இந்தோனேஷியா வந்து ரொம்ப ஒரு ஏன்ஷியன்டான கண்ட்ரி, ரொம்ப கல்ச்சரலைஸ்டா இருப்பாங்க. அவங்க கிட்ட ஒரு ஒரு புது விதமான விஷயத்த கொண்டு போய் சேர்க்கணும்னா முதல்ல அங்க வந்து எல்லாருக்கும் அது புரியணும், அதை புரிஞ்சுக்கிற மாதிரி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். சோ அதெல்லாம் இருக்கு. சோ அதெல்லாம் ஒரு பக்கம் முடிச்சுட்டாங்க. சோ இப்ப என்ன அப்படின்னா ரீசெண்டா அவங்க இதுக்கான பேமெண்ட் அண்ட் அப்ரூவல் வாங்கிட்டாங்க. சோ அவங்க என்ன கொடுக்க போறாங்க அப்படின்னா 40 டிஃப்ரெண்ட் கரன்சிஸ் மூலியமா இதுக்கப்புறம் அவங்க இந்தோனேஷியோட ஓன் கரன்சியை வந்து ஆன்லைன் பேமெண்ட் மோட்ல அவங்க மாத்திக்கலாம். அதாவது கிரிப்டோ பேமெண்ட்ல அவங்க மாத்திக்கலாம். சோ இதுக்காக எப்பயும் போல ஸ்டெப் தான். அவங்களுடைய ஓன் வேலெட்டை வந்து அவங்க பேங்க் அக்கௌண்ட் கூட வந்து அவங்க இன்டர்ட் பண்ணணும். சோ கேஒய்சி வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய பேமெண்ட் எல்லாமே கிரிப்டோ பேமெண்ட்டா மாத்திக்கிறதுக்கு இவங்க வந்து அந்த ப்ரொவைடர் கொடுப்பாங்க. சோ இது வந்து எல்லாமே எப்படி ஜிபே போன்பே மாதிரி அவங்களுக்குமே வந்து யூனிக்கான கியூஆர் கோட் கொடுத்துருக்காங்க. சோ அதை ஸ்கேன் பண்ணாலுமே போதும், அவங்க வேலெட்ல இருந்து இவங்களுக்கு பேமெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா போயிடும். சோ இது மட்டும் தான் பண்ண போறாங்களா அப்படின்னா கிடையாது. சோ அடுத்த கட்டமா இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா நிறைய பேங்க் கூட பார்ட்னர்ஷிப் பண்ண போறாங்க. அப்புறம் அங்க பிரைவேட்டான பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும்ல நிறைய. இப்போ நம்ம கிட்ட பேசட், ரேசர் அப்படின்னு நிறைய ஆப் பேமெண்ட் ஆப் இருக்கு. சோ அவங்க கூடயும் பார்ட்னர்ஷிப் பண்ணி கிரிப்டோ பேமெண்ட்டை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறதுதான் இப்போ இவங்க கிட்ட இருக்கிற மெயின் கோலா பாத்துட்டு இருக்காங்க. எங்க அப்படின்னா இந்தோனேஷியால, யூரோப். சோ சொன்னோம்ல, ஒரு டிரான்சாக்ஷன், அதாவது கிரிப்டோ டிரான்சாக்ஷன்ல யூரோப் தான் குளோபல் ரேங்கிங்ல ஃபர்ஸ்ட் இருக்காங்க. இப்ப நினைச்சு பாத்துக்கோங்க, அங்க எந்த அளவுக்கு வந்து பீப்புள் இதை புரிஞ்சுக்கிட்டாங்க, கவர்மெண்ட் அபிஷியல் ஆகட்டும், கவர்மெண்ட் ஆகட்டும் இதுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றத நான் பார்க்க முடியும். ஒரு குளோபல் ரேங்கிங்ல ஒருத்தவங்க வரணும்னா எவ்வளவு ஹார்ட்ஷிப் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. பட் அது எல்லாமே ஓவர் கம் பண்ணிட்டு லீடிங்ல இருக்காங்க. இந்த லீடிங்ல அவங்க இருக்கிறதுக்கான விஷயம் என்ன அப்படின்னா அந்த கண்ட்ரில ஃபேமஸா இருக்கிற எல்லா ஃபேர்ம்ஸ்மே வந்து கிரிப்டோ அடாப்ஷனுக்கு மாறிட்டாங்க. சோ அதோடைய மெயின் விஷயமா தான் இவங்க இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கிறதுக்கான ரீசனா இருக்கு. சோ இவங்க மட்டும்தான் அச்சீவ் பண்ணிருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. சோ ஃபேமஸான எக்ஸ்சேஞ்ச் ஃபினான்ஸ் இருக்காங்களா, சோ அவங்க தான் வந்து இப்பவுமே டாப்ல இருக்காங்க. எவ்வளவு பேர் வராங்க, எவ்வளவு டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க, பட் அவங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ வந்து யாருமே பிடிக்கவே முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க கிட்ட வந்து ஒரு கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. சோ அடுத்த கட்டமா என்ன எப்படி ஈஸி பேமெண்ட் மெத்தட் மாத்தலாம், எப்படி எஃபிஷியன்டா கொடுக்கலாம் அப்படின்றத அவங்க லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோ யூரோப்புடைய ட்ரேடிங் வால்யூம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு விஷயமா மாறி இருக்கு. சோ எல்லாமே அடாப்ஷன் தாங்க காரணம். சோ கிரிப்டோ டிரான்சாக்ஷன்ஸ்ல இந்த அளவுக்கு ஒரு கண்ட்ரியால பண்ண முடியும்ன்றது ரொம்ப 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 ஆச்சரியமான விஷயம். பட் இவங்க பண்ணியும் முடிச்சுட்டாங்க. சோ இதுக்கப்புறம் இவங்க இதை தக்க வச்சுக்கிறதுக்கு இன்னும் என்ன மாதிரி அவங்க லாஸ கொண்டு வரலாம், என்ன மாதிரி இன்னும் ஆப்ஷன்ஸ் கொண்டு வர முடியும் அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. சோ நான் வேர்ல்ட் வைட் வந்து கிரிப்டோ தான் அப்படின்றது புரிஞ்சு போச்சு. சோ அத வந்து அடுத்த கட்டமா கொண்டு போறதுக்கு என்ன செய்யணும்ன்றத பாத்துட்டு இருக்காங்க. டாக் ஆஃப் த வீக். டாக் ஆஃப் த வீக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வாரத்துல நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்க பெல்லெக்ஸ் காயினை பத்தி ஃபேமஸான இன்ஃபுளுன்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டஸ்டி பிசி கிரிப்டோ. ஸோ இவங்க வந்து ஆல்ரெடி வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒருத்தர். இவர் வந்து ப்ரிடிக்ஷன் பண்றாங்க அப்படின்னா இதை பார்த்து ஃபாலோ பண்றதுக்கு 150K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து பெல்டெக்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. டீப்பிள் செக்டார்ல இவங்க வந்திருக்காங்க. நீங்க பார்க்க வேண்டிய ஒரு காயின் இதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க மாஸ்னோட வச்சியும் இது டிராவல் பண்றதுக்காக நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்கன்றதை இவர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா யாருன்னு பாத்தீங்கன்னா த மார்டின் காய். இவர்கிட்ட 550 ஃபாலோவர்ஸ் இருக்கு. சோ இவரும் நம்ம காயின் சூப்பர் காயின், ஸ்கேலபிளான காயின், ஒரு பிரைவசி காயின் அப்படின்னு சொல்லி நீங்க இதை வந்து கூகுள் பண்ணி பாருங்க, நீங்க இதை மிஸ் பண்ணிடக்கூடாது, இது சூப்பரான ப்ராடக்ட்னு சொல்லியிருக்காங்க. ரீசன்ட் டேஸா இந்த மாதிரிலாம் வருது இல்ல, ஏன் வருது அப்படின்னா நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்க இண்டஸ்ட்ரியில ஒரு புதுவிதமான நம்ம ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோம். அது கரெக்டா தான் இருக்குன்றத நிறைய பேர் பாக்குறாங்க. சோ பாக்குறதுனால மட்டும்தான் நம்மள மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் பார்க்கும்போது ரைட் பா, கரெக்டா தான் போயிட்டு இருக்கு எல்லான்றதும் நம்ம பிலீவ் பண்ண முடியுது. சோ இதுதான் டாக் ஆஃப் த வீக்ன்ற கான்செப்ட். சோ தேங்க்யூ சாம்பியன்ஸ். இதுதான் இந்த வாரத்துக்கான கிரிப்டோ அப்டேட்ஸ். ஹாவ் அ கிரேட் டே. தேங்க்யூ ஆல்.